بسم الله الرحمن الرحيم نون والقلم وما يسطرون ما أنت بنعمة ربك بمجنون وإن لك لأجرا غير ممنون وإنك لعلى خلق عظيم فستبصر ويبصرون بأيكم المفتون إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين فلا تطع المكذبين ودوا لو تدهن فيدهنون ولا تطع كل حلاف مهين هماز مشاء بنميم مناع للخير معتد أثيم عتل بعد ذلك زنيم أن كان ذا مال وبنين إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين سنسمه على الخرطوم அத்தியாயம் அல் கலம் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 52. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். நூன் எழுதுகோளின் மீது சத்தியமாக. எழுதுவோர் எதனை எழுதிக் கொண்டிருக்கின்றார்களோ அதன் மீதும் சத்தியமாக. நீர் இறைவனின் அருளால் பைத்தியக்காரர் அல்லர். என்றைக்கும் முடிவடையாத கூலி திண்ணமாக உமக்கு இருக்கிறது. மேலும் திண்ணமாக நற்குணத்தின் மிக உன்னதமான நிலையில் நீர் இருக்கின்றீர். உங்களில் எவர் பைத்தியத்திற்குள்ளானவர் என்பதை விரைவில் நீரும் கண்டுகொள்வீர், அவர்களும் கண்டுகொள்வார்கள். உம்முடைய இறைவன் அவன் வழியிலிருந்து பிறழ்ந்தவர்களையும் நன்கு அறிகின்றான், நேர்வழியில் இருப்பவர்களையும் நன்கு அறிகின்றான். எனவே சத்தியத்தை பொய்ப்படுத்துகின்ற இவர்களின் நிர்பந்தத்திற்கு நீர் பணிந்து விடாதீர். நீர் சிறிது விட்டுக் கொடுத்து இணங்கி வந்தால் அவர்களும் சற்று விட்டுக் கொடுத்து இணங்கி வரலாம் என விரும்புகின்றார்கள். அதிகமாக சத்தியம் செய்கின்ற அற்பமான எந்த மனிதனுக்கும் நீர் அடங்கி விடாதீர். அவன் திட்டுகின்றவனாகவும் புறம்பேசி திரிபவனாகவும் நன்மை செய்ய விடாமல் தடுப்பவனாகவும் கொடுமைகள் புரிவதில் வரம்பு மீறி செல்பவனாகவும் பாவச் செயல்கள் அதிகம் செய்பவனாகவும் இரக்கமற்ற கொடுமைக்காரனாகவும் இத்தனைக்கும் பிறகு இழிபிறவியாகவும் இருக்கின்றான். அவனுக்கு நிறைய செல்வமும் பிள்ளைகளும் இருக்கின்றன என்பதால் நம்முடைய வசனங்கள் அவனுக்கு ஓதி காட்டப்படும் போது இவை முற்காலத்து கட்டுக்கதைகள் என்று கூறுகின்றான். விரைவில் நாம் இவனுடைய தும்பிக்கையின் மீது சூடு இடுவோம். إن
إِنَّا بَلَوْنَاهُمْ كَمَا بَلَوْنَا أَصْحَابَ الْجَنَّةِ إِذْ أَقْسَمُوا لَيَصْرِمُنَّهَا مُصْبِحِينَ وَلَا يَسْتَثْنُونَ فَطَافَ عَلَيْهَا طَائِفٌ مِّن رَّبِّكَ وَهُمْ نَائِمُونَ فَأَصْبَحَتْ كَالصَّرِيمِ فتنادوا مصبحين أن اغدوا على حرثكم إن كنتم صارمين فانطلقوا وهم يتخافتون ألا يدخلنها اليوم عليكم مسكين وغدوا على حرد قادرين فلما رأوها قالوا إنا لضالون بل نحن محرومون நாம் மக்காவாசிகளாகிய இவர்களை சோதனைக்குள்ளாக்கியுள்ளோம். ஒரு தோட்டத்தின் உரிமையாளர்களை சோதனைக்குள்ளாக்கியது போன்று. ஒருபோது அவர்கள் தங்களுடைய தோட்டத்தின் கனிகளை நிச்சயம் அதிகாலையில் பறிப்பதாக சத்தியம் செய்தார்கள். அதில் எவ்வித விதிவிலக்கையும் அவர்கள் குறிப்பிடவில்லை. இரவில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இறைவனின் தரப்பிலிருந்து ஒரு பேரிடர் அந்த தோட்டத்தை பிடித்துக் கொண்டது. அப்போது அது அறுவடை செய்யப்பட்ட வயலை போன்று ஆகிவிட்டது. காலையில் அவர்கள் ஒருவரையொருவர் அழைத்து கூறினார்கள், நீங்கள் கனிகளை பறிப்பதாக இருந்தால் அதிகாலையிலேயே உங்கள் வயலுக்கு புறப்பட்டு சென்று விடுங்கள் என்று. அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். மேலும் இன்று எந்த ஏழை எளியவனும் உங்களிடம் தோட்டத்திற்குள் வந்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தங்களிடையே ரகசியம் பேசிக் கொண்டு போனார்கள். அப்படி எதையும் கொடுக்க கூடாது என்று முடிவு செய்து அதிகாலையில் கனிகளை பறிக்க ஆற்றல் உள்ளவர்கள் போன்று அவசரமாக அவர்கள் அங்கு சென்றார்கள். ஆனால் தோட்டத்தை அவர்கள் பார்த்தபோது கூறினார்கள், நாம் வழிதவறிவிட்டிருக்கிறோம். இல்லை, உண்மையில் நாம் இழப்புக்குள்ளாகிவிட்டோம். قال أوسطهم ألم أقل لكم لولا تسبحون قالوا سبحان ربنا إنا كنا ظالمين فأقبل بعضهم على بعض يتلاومون قالوا يا ويلنا إنا كنا طاغين عسى ربنا أن يبدلنا خيرا منها إنا إلى ربنا راغبون كذلك العذاب ولعذاب الآخرة أكبر
لَوْ كَانُوا يَعْلَمُونَ அவர்களிடையே மிகவும் சிறந்த மனிதர் கூறினார், நீங்கள் இறைவனை துதிக்க வேண்டாமா? இதை நான் உங்களிடம் கூறவில்லையா? அப்போது அவர்கள் கூறினார்கள், மிக தூய்மையானவன் எங்கள் அதிபதி, உண்மையில் நாம் தாம் பாவிகளாயிருந்தோம். பின்னர் அவர்கள் பரஸ்பரம் பழித்துரைக்கலாயினர். இறுதியில் அவர்கள் கூறினார்கள், எங்களுடைய கேடே, ஐயமின்றி நாங்கள் வரம்பு மீறியவர்களாகிவிட்டோம். எங்கள் அதிபதி இதற்கு பகரமாக இதனைவிட சிறந்த தோட்டத்தை எங்களுக்கு வழங்கக்கூடும். நாங்கள் எங்கள் அதிபதியின் பக்கம் திரும்புகின்றோம். இப்படித்தான் இருக்கும் வேதனை. மறுமையின் வேதனை இதனைவிட கொடியதாகும். அந்தோ இவர்கள் இதனை அறிந்திருக்க வேண்டுமே. இன்ன லில்முத்தகீன இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்தின் நஈம் أَفَنَجْعَلُ الْمُسْلِمِينَ كَالْمُجْرِمِينَ مَا لَكُمْ كَيْفَ تَحْكُمُونَ أَمْ لَكُمْ كِتَابٌ فِيهِ تَدْرُسُونَ إِنَّ لَكُمْ فِيهِ لَمَا تَخَيَّرُونَ أَمْ لَكُمْ أَيْمَانٌ عَلَيْنَا بَالِغَةٌ إِلَى يَوْمِ الْقِيَامَةِ إِنَّ لَكُمْ لَمَا تَحْكُمُونَ سَلْهُمْ أَيُّهُمْ بِذَلِكَ زَعِيمٌ أَمْ لَهُمْ شُرَكَاءُ فَلْيَأْتُوا بِشُرَكَائِهِمْ إِنْ كَانُوا صَادِقِينَ சின்னமாக இறையச்சமுடைய மனிதர்களுக்கு அவர்களின் இறைவனிடத்தில் அருள் நிறைந்த சுவனங்கள் இருக்கின்றன. கீழ்ப்படிபவர்களின் நிலைமையை குற்றவாளிகளின் நிலை போன்று நாம் செய்துவிடுவோமா என்ன? உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? நீங்கள் எப்படிப்பட்ட முடிவை எடுக்கின்றீர்கள்? உங்களிடம் ஏதாவது வேதம் இருக்கின்றதா? நீங்கள் உங்களுக்கு எதை விரும்புகின்றீர்களோ அது உங்களுக்கு அங்கே அவசியம் கிடைக்கும் என்று அந்த வேதத்தில் நீங்கள் படிக்கின்றீர்களா? அல்லது நீங்கள் எதை தீர்மானித்திருக்கின்றீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இறுதி தீர்ப்பு நாள் வரை நம்மை கட்டுப்படுத்தும் உடன்படிக்கை ஏதேனும் நீங்கள் நம்முடன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றீர்களா என்ன? உங்களில் எவர் இதற்கு பொறுப்பாளி என்று இவர்களிடம் நீர் கேளும். அல்லது இவர்களாக ஏற்படுத்திக் கொண்ட இணை கடவுள்கள் இதற்கு பொறுப்பேற்கும் வகையில் உள்ளனரா? அப்படியென்றால் தங்களுடைய அந்த இணை கடவுள்களை இவர்கள் கொண்டு வரட்டும். இவர்கள் உண்மையாளர்களாயிருந்தால். يَوْمَ يُكْشَفُ عَنْ سَاقٍ وَيُدْعَوْنَ إِلَى السُّجُودِ فَلَا يَسْتَطِيعُونَ خَاشِعَةً أَبْصَارُهُمْ تَرْهَقُهُمْ ذِلَّةٌ وَقَدْ كَانُوا يُدْعَوْنَ إِلَى السُّجُودِ وَهُمْ سَالِمُونَ எந்த நாளில் கடினமான நேரம் வருமோ, மேலும் மக்கள் சஜிதா செய்வதற்காக அழைக்கப்படுவார்களோ, அந்த நாளில் இந்த மக்களால் சஜிதா செய்திட முடியாது. இவர்களின் பார்வைகள் தாழ்ந்திருக்கும். இழிவு இவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். இவர்கள் ஆரோக்கியமானவர்களாயிருந்தபோது சஜிதா செய்யுமாறு இவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வந்தது. அப்போது இவர்கள் மறுத்துக் கொண்டிருந்தார்கள்.
فذرني ومن يكذب بهذا الحديث سنستدرجهم من حيث لا يعلمون وأملي لهم إن كيدي متين. ஆகவே நபியே, நீர் இந்த வேத வாக்கை பொய்யென தூற்றுபவர்களின் விவகாரத்தை என்னிடம் விட்டுவிடும். படிப்படியாக இவர்கள் அறியாத விதத்தில் அழிவின் பக்கம் இவர்களை நாம் கொண்டு செல்வோம். நான் இவர்களுடைய கடிவாளத்தை தளர்த்தி விட்டிருக்கின்றேன். எனது சூழ்ச்சி மிக உறுதியானதாகும். அம் தஸ்அலுஹும் அஜ்ரன் ஃபஹும் மின் மக்ரமின் முஸ்கலூன் أَمْ عِندَهُمُ الْغَيْبُ فَهُمْ يَكْتُبُونَ فَاصْبِرْ لِحُكْمِ رَبِّكَ وَلَا تَكُنْ كَصَاحِبِ الْحُوتِ إِذْ نَادَى وَهُوَ مَكْظُومٌ لولا أن تداركه نعمة من ربه لنبذ بالعراء وهو مذموم فاجتباه ربه فجعله من என்ன, நீர் இவர்களிடம் கூலி எதுவும் கேட்கிறீரா? அவ்வாறு இவர்கள் கடன் சுமையால் அழுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களா? அல்லது மறைவானவற்றை பற்றிய ஞானம் இவர்களுக்கு இருந்து அதனை இவர்கள் எழுதிக் கொண்டிருக்கின்றார்களா? சரி, அதிபதியின் தீர்ப்பு வரும் வரை பொறுமையாயிரும். மேலும் மீன் மனிதராகிய யூனுஸ் போன்று ஆகிவிடாதீர். அவர் துயரத்திற்குள்ளாகி இருந்த நிலையில் அழைத்தபோது அவருடைய அதிபதியின் கருணை அவருக்கு கிடைத்திராவிட்டால் அவர் இழிவுக்கு ஆளாகி பொட்டல் வெளியில் எரியப்பட்டிருப்பார். இறுதியில் அவருடைய அதிபதி அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். மேலும் அவரை நல்லடியார்களில் ஒருவராயும் சேர்த்துக் கொண்டான். وَإِن يَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لَمَّا سَمِعُوا الذِّكْرَ وَيَقُولُونَ إِنَّهُ لَمَجْنُونٌ وَمَا هُوَ إِلَّا ذِكْرٌ لِلْعَالَمِينَ. இந்த நிராகரிப்பாளர்கள் நல்லுரையான குர்ஆனை செவியுறும்போது உம்முடைய பாதங்களை பிறழச் செய்து விடுவதைப் போன்று உம்மை முறைத்து பார்க்கின்றார்கள். மேலும் நிச்சயமாக இவர் ஒரு பைத்தியக்காரர் என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் உண்மை நிலை யாதெனில் இது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுரையாகவே இருக்கிறது.